ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப டேஸ்டியான அல்வா செய்ய போகிறோம். அதுவும் கேரட் பீட்ரூட் ரெண்டையும் சேர்த்து ரொம்ப டேஸ்டியாக செய்ய போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 50 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். அது கூட 10-15 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரியும் நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ இது கூட 1/4 கிலோ துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். 1/4 கிலோ துருவின பீட்ரூட் ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. சேர்த்துட்டு நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு அல்வா சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக வரும். நல்லா வதக்கிடணும். ஸோ நம்ம கேரட்டில் தனியாக அல்வா செய்வோம், பீட்ரூட்லேயும் தனித்தனியாக நம்ம அல்வா செய்வோம். இது வந்து ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஃபுல்லாக வச்சு நம்ம வதக்கும் போது இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து அல்வா ரெடி ஆயிரும். பால் நல்லா கொதித்து சுருண்டு வரணும் இல்லையா, அதுக்கு டைம் எடுக்கும். கொஞ்சம் நம்ம ஃபுல்லாக ஸ்டவ்வை வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம். இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துட்டு இருக்கும்போது இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பால் பவுடரில் நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்சாக கிடைக்கும் நம்மளுக்கு. இது வந்து நம்ம கையை எடுக்காமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, நம்ம கையை விட்டு அடிக்கடி கிளறி விட்டாலே போதும். நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் கிளறி விட்டுட்டுருங்க. இந்த அல்வா செய்கிறது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செஞ்சிடலாங்க. நம்மளுக்கு வந்து நெய்யும் ரொம்ப அதிகமாக செலவாகாது. குறைஞ்ச நெய்யிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிச்சான அல்வா நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கேரட் பீட்ரூட் ரெண்டையும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அல்வா சுருண்டு வரும்போது நல்ல கலர்ஃபுல்லான அல்வா நம்மளுக்கு கிடைக்கும். மாதிரி நல்லா சுருண்டு வர வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த பபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மாலாக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அல்வா நல்லா திரண்டு சூப்பரான கலரில் ரொம்ப யம்மியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.